சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை தசமி திதி. நாளைய தினம் அதிகாலை 5:11 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 4:07 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்தில்லம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுப முகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினத்திலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:26 சந்திர உதயம் என்பது மதியம் 1:43 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 2:05 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:20 முதல் 8:55 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:30 முதல் மதியம் 12:05 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:41 முதல் 3:16 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:08 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருப்பார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா நித்யா கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். இவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடம்பர திருமணங்கள் அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் விரிவாகவே எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்காரு பார்த்தா, இன்றைய தேதியில ஒரு சிட்டி, சென்னை, மதுரை, திருச்சிங்கிற மாதிரி ஒரு சிட்டில கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 30,000-40 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகிறது. இதை நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப சிம்பிளா ஆத்தோட கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்லயே நான் கல்யாணம் பண்ணா கூட ஒரு இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர்னு கூப்பிட்டாலே ஒரு 20 பேர் வரைக்கும் வந்துடும். அவளுக்குரிய சாப்பாடு எல்லாம் போட்டு அப்புறம் நான் வாத்தியார் சம்பாவனை எல்லாம் கொடுத்து ஒரு 2-3 லட்சத்துக்குள்ள நான் கல்யாண செலவு மொத்தத்தையும் முடிச்சுடலான்னு பாக்குறேன். மீதி இருக்கக்கூடிய 40 லட்சம் ரூபாய், அதுல 37 லட்சம் ரூபாயை நான் அப்படியே என் பொண்ணு பேர்ல டெபாசிட்டா போட்டு அவ கையில கொடுத்தாலாச்சும் அவளுக்கு ஏதோ ஒரு இடம் வாங்குறதுக்கோ இன் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவளுக்கு பயன்படும் தானே. என்னத்துக்காக நான் இவ்வளவு செலவு பண்ணணும்? ஒரு கல்யாண மண்டப செலவே அவ்வளவு அதிகமாகிறது. இது போக ஆர்கெஸ்ட்ராங்கிறா, ஈவினிங் ப்ரோக்ராம்ங்கிறா, டிஜேங்கிறா, அப்புறம் டின்னருங்கிறா, அதுக்கு இந்த டின்னர் அந்த டின்னர்லாம் சொல்லி ஏகப்பட்ட செலவு எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய கேள்வி. இந்த ஆடம்பரமான திருமணங்கள் அவசியமா? ஏன் சிம்பிளா பண்ணா மட்டும் அது கல்யாணம் இல்லையா அப்படிங்கிறது தான் அவளுடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த பணத்தை நான் அப்படியே என் பொண்ணுக்கு நான் டெபாசிட்டா போட்டு கொடுத்துட்டா அவளுக்கு பிரயோஜனப்படும் தானே அப்படின்னு அவளுடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. நீங்க கேட்கறது ஒரு விதத்துல நியாயம்தான், சர்வ நிச்சயமாக எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா பொதுவா ஒண்ணு சொல்லுவா தெரியுமா, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவா தெரியுமா. 1000 பொய் சொல்லினா 1000 பொய் சொல்லி இல்ல, 1000 பேருக்கு போய் சொல்லி திருமணத்தை நடத்த வேண்டும் சொல்றா. 1000 பேருக்கு போய் சொல்லினா என்ன அர்த்தம்? அப்ப 1000 பேர் நம்ம குழந்தை கல்யாணத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி வாழ்த்தணும் தானே அர்த்தம். அப்ப எல்லோரையும் கூப்பிட்டு தான் நம்ம கல்யாணத்தை பண்ணணும். பந்து மித்திரர்களுடன் அப்படின்னு சொல்லியிருப்பா. பொதுவா நம்ம பத்திரிகையில போடும்பொழுது எப்படி போட்டிருப்பா, பந்து மித்திரர்களுடன் அல்லது உற்றார் உறவினர் சூழ வருகை தந்து அப்படின்னு தான் கொடுத்திருப்பா. நான் இந்த பத்திரிகையை நான் உங்களுக்கு கொடுத்தா கூட நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய உற்றார், உங்களுடைய உறவினர் மற்றும் நண்பறிஞர்கள், உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நீங்க அழைச்சின்னு வாங்க. என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தா கூட என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய சொந்தக்காரர்களையும் சேர்த்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து நீங்க கூப்பிட்டு வாங்கோ அப்படிங்கிற மாதிரி தான்
நம்ம பத்திரிக்கை கொடுக்கும் பொழுதே அப்படித்தானே கொடுக்கிறோம். அப்ப ஒரு குடும்பத்துல பத்திரிக்கை கொடுத்தோம் சொன்னா ஒருத்தர் மட்டும்தான் வரணுங்கிறது இல்லையே. நம்ம ஒரு 1000 பத்திரிக்கை அடிக்கிறோம்னு சொன்னா அவ ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு 4 பேர் அவ ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணா கூட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 பேர் வரான்னு சொன்னா ஒரு 6000 பேருக்காச்சும் நம்ம அங்க சாப்பாடு போட்டிருப்போம். ஒரு 300 பத்திரிக்கை அடிக்கிறோம்னு சொன்னா இன்டூ 6ங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்படித்தான் நம்ம மைண்ட் செட்டப் அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஆக இது ஆடம்பரமான திருமணம்னு எடுத்துக்க முடியாது. இத்தனை பேரை கூப்பிடுறோம்னு சொன்னா இத்தனை பேர் வந்து அந்த குழந்தையை வாழ்த்த வேண்டும்னு சொல்றார். சரி சார், இது எதுக்காக பண்ணணும், ஏன் அந்த மாதிரி சொல்லி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க பார்த்தோம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம குழந்தைக்கு பணத்தை சேர்த்து கொடுக்கறது தான் டெபாசிட் நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்ல. நம்ம குழந்தைக்கு நாம் கொடுக்கின்ற புண்ணியம் தான் டெபாசிட். சார், இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணா புண்ணியம் வந்து சேருமான்னா சர்வ நிச்சயமாக புண்ணியம் என்பது வந்து சேரும். எப்படி தெரியுமா? இதெல்லாம் கல்யாணம்ங்கிறதெல்லாம் ஒரு வாய்ப்பு. நாம போய் இந்த புண்ணியத்தை தேட போறதில்ல, கல்யாணத்தின் மூலமாக செய்ய முடியும். யோசிச்சு பாருங்களேன். ஒரு மண்டபத்துல ஒரு டெக்கரேஷன் பண்றா, ஒரு வாழை மரம் கட்டுறான்னு சொன்னா அந்த வாழை மரமானது ஏதோ ஒரு விவசாயினுடைய தோட்டத்திலே விளைந்திருக்கும். நம்ம இந்த வாழை மரம் கட்டுறதன் மூலமாக அந்த விவசாயிக்குங்கிறதுக்கான ஒரு பணம் என்பது போய் சேருகிறது. அந்த வாழை மரத்தை வெட்டி எடுத்துட்டு வரான் இல்லையா, அவனுக்குரிய கூலிங்கிறது வர்றது. அதை கொண்டு வரும்பொழுது ஒரு வண்டியில வருவான். ஒரு வண்டி ஏதோ ஒரு டாடா எஸ் மாதிரி ஒரு வண்டியில எடுத்துட்டு வரான்னு சொன்னா அந்த வண்டி வாகனத்தை இயக்கக்கூடிய அந்த டிரைவர் அப்படிங்கிறவரும் போஷிக்கிறார், அந்த வண்டி வாகனத்தினுடைய ஓனர் அப்படிங்கிறதையும் போஷிக்கிறார். அதுக்கப்புறம் கொண்டு வந்து இறக்கி வச்சு கட்டுறா. ஒரு வாழை மரம் கட்டுறதுலயே குறைந்தபட்சமாக ஒரு 4 குடும்பத்துக்கு நம்ம சாப்பாடுங்கிறத போடுறோம். இது வாழை மரம் கட்டுறதுல மட்டும். இது போக ஒரு மண்டபத்துல ஒரு பெரிய டெக்கரேஷன் பண்றான்னு எடுத்துட்டோம்னா அந்த டெக்கரேஷன் பொருள் தயாரிக்கிறா இல்லையா, நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனை பேருக்கு சப்போர்ட் பண்றோம் பாருங்க. அந்த டெக்கரேஷனுக்கான பொருளை தயாரிப்பவரிலிருந்து, அதை கொண்டு வருவதிலிருந்து, அதை கொண்டு வருவதற்கான கூலி கொடுப்பதிலிருந்து, அதை கொண்டு வந்து அங்க டெக்கரேட் பண்றா இல்லையா, அந்த வேலையாட்கள் முதற்கொண்டு அத்தனை பேருடைய குடும்பமானது அதிலே வாழ்கிறது. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஈவெண்ட்லயுமே நம்ம பார்க்கலாம். ஒரு நாதஸ்வர வித்வான்களை வைக்கிறோம் சொன்னா அவர்களுடைய குடும்பம், அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு கச்சேரி வைக்கிறோம் சொன்னா அந்த கச்சேரியை நடத்தக்கூடியவர்களுடைய குடும்பம், எத்தனை குடும்பம். ஒரு லைட்டிங் டெக்கரேஷன் பண்றான்னு சொன்னா அந்த எலக்ட்ரீஷியன் முதற்கொண்டு அந்த லைட்டை தயாரிக்கிறவன்ல இருந்து அத்தனை குடும்பங்களும் நாம் வாழ வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அவருடைய தொழில் என்பது நம்ம மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப எத்தனை குடும்பங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். அட இவ்வளவு ஏன் நம்ம இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறோம்னு எடுத்துட்டா ஒரு 1000 பேருக்கு ஒரு பந்தியில சாப்பாடு போடுறோம்னு சொன்னா அதற்கான மூலப்பொருட்களை தயாரிக்கின்ற விவசாயிக்கு நாம் உதவி செய்கிறோம் அல்லவா. ஒரு அரிசி விளைவிக்கிறான், ஒரு பருப்பு விளைவிக்கிறான், ஒரு காய்கறிகளை விளைவிக்கிறான். காய்கறிகள் மூட்டை மூட்டையா வந்து இறங்குதுன்னு சொன்னா காய்கறி விளைவிக்கின்ற அந்த விவசாயி, அப்புறம் அந்த காய்கறியை வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த காய்கறி வியாபாரி, அப்புறம் அந்த காய்கறியை கொண்டு வந்து இறக்குறான் இல்லையா, அந்த டாடா ஏஸ்ங்கிற ஒரு விஷயம், அவர்களுக்கு அந்த கூலி தொழிலாளர்கள் உட்பட எத்தனை பேர், அதே மாதிரி சமையல் கலைஞர்கள், அந்த பாத்திரம் தேய்க்கக்கூடிய அந்த துப்புரவு தொழிலாளர்கள் சொல்லிட்டு எத்தனை பேருடைய குடும்பங்களுக்கு நாம் நம்மையும் அறியாமல் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் அதன் மூலமாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அத்தனை பேர் வயிறு நிறைய சாப்பிட்றான்னு சொன்னா மண்டபத்துல வந்து சாப்பிட்டாதான் சாப்பாடுங்கிறது இல்லை, அந்த கல்யாண சாப்பாடுங்கிறது இல்லை. நம்ம வந்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த சம்பளம் தானே அவர்களுடைய குடும்பத்தினருடைய பசியையும் ஆற்றுகிறது. இப்படி அந்த பசி ஆற்றுதல் என்பதும் கூட ஒரு வகையில் புண்ணியம் தானே. அதற்கான வாய்ப்பு என்பதுதான் நம் இல்லத்திலே நடக்கக்கூடிய திருமணங்கள். இது வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த கல்யாணத்துல எத்தனை ஈவெண்ட்ஸ் நடக்கிறது, அந்த ஈவெண்ட்ல எப்படி மறைமுகமாக இத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மெஹந்தின்னு எடுத்துட்டாலும் சரி, அல்லது ஒரு மேக்கப் எடுத்துட்டாலும் சரி, ஒரு வீடியோகிராஃபர்னு எடுத்துட்டாலும் சரி, ஒரு போட்டோகிராஃபர்னு எடுத்துட்டாலும் சரி, அதற்கு பின்னால் எத்தனை விஷயங்கள் அதை உருவாக்குவதற்காக நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேருடைய குடும்பங்களும் இந்த திருமணத்தின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வந்து குழந்தைக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க, நான் ஒரு 37 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிடுறேன்னு சொல்றதை விட இத்தனை குடும்பங்கள் வாழும் பொழுது, அந்த குடும்பங்களுடைய பசி என்பது ஆறும் பொழுது, இந்த 37 லட்சத்தை விட அது ஒரு 10 மடங்கான ஒரு புண்ணியம் என்பது உங்கள் குழந்தைக்கு சேர்ந்து விடுகிறது. ஆனால் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய தகுதிக்கு மீறி கடனை வாங்கி திருமணம் செய்யக்கூடாது. நீங்க 3 லட்சம் ரூபாயில கல்யாணம் பண்ணா கூட அது கடன் வாங்காம பண்ணேல்னாலே போதுமானது. நாம கடனை வாங்கி 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 அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாம கஷ்டப்பட்டோம் சொன்னா இந்த கடன் சுமை என்பது நம்முடைய குழந்தைக்கு போய் சேர்ந்துடும்.
அதே நேரத்திலே திருமணத்தை மிகவும் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக நடத்த வேண்டியது. ஆடம்பர திருமணம் என்று எடுத்துக்கொள்வதை விட அந்த கல்யாணத்திலே பணியாற்றுகிறார் அல்லவா, அந்த பணியாளர்கள் அனைவருமே வயிறு நிறைய சாப்பிட்டாளான்னு சொல்லிட்டு அவருடைய முக மலர்ச்சியோடு அவர்களை அணுக வேண்டும். அங்க போய் டிமாண்ட் பண்றது, சமையல் கலைஞரை போய் கோச்சிக்கிறது, நீ சரியாவே சமைக்கல, இது டேஸ்ட் சரியில்லை, அது சரியில்லை என்று சொல்லி யாருடைய மனதையும் புண்படுத்த கூடாது. ஒரு திருமணம் என்று வரும்போது எல்லாருக்குமே படபடப்பு, டென்ஷன் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் எப்படி பண்ணும் சொன்னா, ஒரு வாழை மரத்தை சரியா கட்டலனா கூட அவர்கிட்ட கூப்பிட்டு, இது கொஞ்சம் நல்லா கட்டுப்பா, இது ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்க, இன்னும் கொஞ்சம் இப்படி இழுத்து பிடிச்சி கட்டியிருந்தா இன்னும் நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருக்குங்கிற மாதிரி எப்படி பேச வேண்டும் அந்த திருமண நிர்வாகத்திலே என்று வரும்பொழுது யாருடைய மனமும் புண்படாதவாறு எல்லோருடைய மனமும் மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடந்து கொள்ள வேண்டும். அது தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கலாம், கேமராமேனாக இருக்கலாம், அல்லது போட்டோகிராஃபர் இருக்கலாம். அவங்க கிட்டலாம் போய் மூஞ்ச காமிக்காம, ரொம்ப கோபமா பேசாம, ரொம்ப அமைதியாக தன்மையாக எல்லோரிடத்திலும் சிரித்த முகத்துடன் பேச வேண்டும். அதுதான் உண்மையிலேயே ஆடம்பரமான திருமணம். அந்த திருமணம் என்பது நிச்சயமாக அவசியம்தான். அதன் மூலமாக ஏகப்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக அவர்களுக்கு வாழ்வாதாரம் என்பது கிடைக்கிறது என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.